அந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகளுக்கு செல்வது ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அது அதை மீறி, அதாவது திமுகவுக்கே போயிட்டு இருந்த சிறுபான்மை வாக்குகள் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் மாறிச்சு. இந்த முறை இன்னும் கொஞ்சம் மாறும்னு நான் என்ன போன்ற நபர்களுடைய எதிர்பார்ப்பு. திமுகவை விட்டு கொஞ்சம் மாறணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. பல கோடி ரூபாயை வந்து செலவு பண்ணிவிட்டு இதேமாரி உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் 10 ஃபோன் 20 ஃபோனை வச்சுக்கிட்டு அது வந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அது வந்து ப்ரொமோட் பண்ணுறது, புரியுதுங்களா? இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கானுங்க ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். விஜய் வந்ததுனால நாம் தமிழ் கட்சி பின்னடைவு. விஜய் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன எழுதி வச்சிங்க, திமுக தான் பின்னடைவு. சீமான் மலைகளுக்கான மாநாடு, மாடுகளுக்கான மாநாடு, மேய்ச்சல் நிலங்களுக்கான மாநாடு, அப்புறம் வந்து நீருக்கான மாநாடு, இப்படி வந்து ஒவ்வொரு மாநாடும் வந்து நிச்சயம் இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, வேகமான உலகம். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் தான் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய காலத்தில் இல்லை இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் உண்மையான நேர்மையான அடுத்த ஜெனரேஷனுக்கான வாழ்க்கைன்னு காட்டுறது சீமான் தான். இதை சீமானு சொல்கிறதுக்கு சில பேருக்கு நெருடல் வரலாம் மனசில். சீமானு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பேர் நெருடல் ஏற்படலாம். ஆனாலும் உண்மை தானே, எல்லாமே போய் நான் சொல்கிறேன். நேஷனல் மீடியா வெளியிடுறத இந்த கருத்து கணிப்பு விட்டுறாங்களே, அதுவே பொய்ன்னு நான் அடித்து சொல்வேன். அது ஒரு காலம் இருந்தது. கள ஆய்வுன்னு சொல்லி போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஊடகவியலாளர் போய் கஷ்டப்பட்டு, அது குறிப்பாக ஒவ்வொரு சமயத்தவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள், இப்படி வந்து அவங்ககிட்டெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி அதன் பிறகு கள நிலவரம்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் வெளியிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இதேமாரி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு 4-5 டேட்டா, ஒரு தேர்தலுடைய டேட்டா எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தொகுதியும் ஆய்வு. இப்போ இந்த முறை 7 வரி, இந்த தொகுதியில் அமோகம் வெற்றி பெறும் அப்படின்னு அவராக மயிர் சொல்கிறாரு. என்ன இது? ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு டிஸ்கஸிங் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பண்ணிட்டு கருத்து கணிப்பு. அதுமாரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறது. இப்போ சீமான் வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு இருந்தாலும் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு ததாரகி. வணக்கம் சார். வாங்க சார். சிறுபான்மையர் வாக்குகள் திமுகவுக்கு வெற்றி ஈட்டு தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனால் இப்போது திமுக சார்பில் எடுக்கக்கூடிய சர்வேக்களில் வந்து அவை பெரும்பாலும் திமுகவை விட்டு விலகி நாம் தமிழ் கட்சிக்கு வந்து செல்வதாக சொல்லப்படுது. இது அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் நாம் தமிழர் மீது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது உண்மையா சார்? இப்போது திமுக எடுக்கிறது சர்வேயில் வந்து நிச்சயம் அது சர்வே வந்து அப்படியே உண்மையை வெளியே அப்படியே வெளியிடுவாங்க. உண்மையிலே அப்படி வந்து சிறுபான்மை வாக்குகள் திமுக விட்டு போகுதுன்னு சொன்னால் அவங்க சர்வே வந்து வெளியிட மாட்டாங்க. குறிப்பாக வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகிற மாதிரி இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நான் வேணால் 100% அடித்து சொல்லுவேன். ஆனால் அவரே முன்னிறுத்துறாரு சார், நான் ஒரு கிறிஸ்தவன் தான்ன்ற மாதிரி. யார்? விஜய் அவர்களே. இல்லை, விஜயில் கிறிஸ்துவ மிஷினரிகளே இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஆதரவாக வந்து கிறிஸ்துவ மிஷினரிகள் வந்து இறங்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பிஜேபி தெரிஞ்சுக்கிட்டு ஏன் சைலண்ட்டாக இருக்குன்னு அந்த விஷயத்தில் இல்லைன்னு சொன்னால் இந்நேரம் வந்து எச்ராஜா உட்பட எல்லாமே வானத்துக்கு பூமியை குதிப்பாங்க. இந்தியாவை, தமிழ்நாட்டை மறுபடியும் கிறிஸ்துவ நாடாக்க பார்க்குறாங்க, அப்படி பார்ப்போம், இப்படி அப்படின்னு குதிப்பாங்க. ஆனால் ஏன் அவங்க சைலண்ட் மூடில் பாஜக இருக்குதுன்னு சொன்னால் இது நிச்சயம் கிறிஸ்துவ வாக்குகள் திமுகவுக்கு போகிற வாக்குகள் தான். அதை விஜய் பிரிக்கட்டும்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட். அதனால தான் விஜய்க்கு எதிரான விஷயங்கள் எதுவும் கையில் எடுக்க பெரிய அளவுக்கு எடுக்கல பாருங்க. இல்லைன்னு பெரிய அளவுக்கு எடுக்கவே இல்லை. அதான் இல்லைன்னு சொன்னால் இந்நேரம் வந்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க. யார்? எச்ராஜா சொல்லியிருப்பாப்புல, இது என்ன தமிழ்நாடு இந்துக்கள் நாடு, இங்கே வந்து எப்படி ஒரு கிறிஸ்தவன் முதல்வராக அப்படின்னு கத்திருப்பானுங்க. யாருமே அந்த டாப்பிக்கே எடுக்காமல் கடந்து போகிறாங்கன்னா அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு முழுக்க 100 விழுக்காடு திமுகவுக்கு போகுது. அப்போ திமுக கிட்டேருந்து விஜய் மாறுதும் போது அப்போ திமுக தோல்வி. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. ஏன்னா கடந்த முறையே 1,98,000 வாக்குகள் வித்தியாசம். அதான் அப்போ வந்து அந்த அந்த சிறுபான்மை வாக்கு. ஆனால் முஸ்லீம் வாக்குகள் விஜய்க்கு போகுமான்றது 100% வாய்ப்பே இல்லை. விஜய்க்கு போக வாய்ப்பே இல்லை. ஆனால் கிறிஸ்தவ வாக்குகள் குறைஞ்சது 60% 70-75% வாக்குகள் விஜய்க்கு இந்த முறை போகுது. அதுதான் திமுக வந்து ஒரு விதமான மெர்சியில் இருக்காங்க. கூட்டணி நாங்கள் பலமாக இருக்கோம், நாங்கள் 200 மேலே தாண்டுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக் விட்டுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் இருக்குது. எது? விஜய் மீது.
திமுகவுக்கு. ஆமாம், இதுக்கு முன்னாடி அவர் சீமான் இறங்கும் போதோ இல்லது மற்ற போன முறை கமலஹாசன் இறங்கும் போது கூட திமுக அந்த அளவுக்கு அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் விஜயை கண்டு பயப்படுறது வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து போகுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பாவு சபாநாயகர் அப்பாவே சொல்கிறார் பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்களே நானும் கிறிஸ்தவன் தான் நம்பி விஜய்க்கு ஓட்டு போட ஓப்பனாக சொல்கிறாரு. திருநெல்வேலியில் ஓட்டு போடாதீங்கன்றாரு. அப்போ என்ன அர்த்தம்? அது அச்சம். அப்போ திமுகவுக்கு விழுந்துட்டு இருந்த அந்த கிறித்துவ வாக்குகள் விஜய்க்கு போகுது. அது திமுகவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இது பெண் நிறுவனம் இல்லை, சாதாரணமான மக்களை கேட்டாலும் சொல்லுவாங்க. இது எந்த நிறுவனம் ஆய்வு பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, சாதாரணமாக யதார்த்தமான விஷயம் இது. அந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகளுக்கு செல்வது ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, அது மீறி அதாவது திமுகவுக்கே போயிட்டு இருந்த சிறுபான்மை வாக்குகள் கூட நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் மாறிச்சு. இந்த முறை இன்னும் கொஞ்சம் மாறும்னு நான் என்ன போன்ற நபர்களுடைய எதிர்பார்ப்பு. திமுகவை விட்டு கொஞ்சம் மாறணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஊடகங்களில் குறிப்பாக பெரிய பெரிய வெப்சைட்களில் எழுதப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெயர் தெரியாத ஒரு நிறுவனம் வந்து சர்வே எடுத்ததாகவும் அவங்க சொல்லும்போதே அதை தான் அப்படி தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. பெயர் தெரியாத நிறுவனம் வந்து சர்வே எடுத்திருக்கு. டிவிகேவோட வரவால் வந்து திமுகவும் அதிமுகவும் எதுவும் பாதிக்கப்படுறதில்ல, குறிப்பாக வந்து நாம் தமிழர் தான் வந்து கட்சி தான் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க 8.2 விழுக்காடு வந்து குறைஞ்ச 6.2க்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சர்வேனா எந்த மக்கள்கிட்ட போய் இவனுங்க எடுக்கிறானுங்க? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல. இது எல்லாமே பித்தலாட்டம். இப்போ நீங்கள் நானும் உட்காந்துக்கிறேங்க, ஒவ்வொரு தொகுதியை கணக்கு எடுக்கிறோம். இந்த தொகுதியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முறை தேர்தல், அதுக்கு முந்தைய முறைய தேர்தல், அதுக்கு முந்தைய ஒரு 4 தேர்தல் பொது தேர்தல்களை கணக்கில் எடுத்துட்டு ஒவ்வொரு தொகுதியாக கணக்கு போகிறோம். அங்கே நின்ன வேட்பாளர் அவர் நீ எந்த சமயத்தை சேர்ந்தவர், சாதியை சேர்ந்தவர், ஓப்பனாக சொல்ல எந்த ஜாதியை சேர்ந்தவர், அவர் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றாரா, அதிமுக கூட்டணி சார்பாக நின்று வெற்றி பெற்றாரா, அப்படி இருக்கும்போது இப்போ அதுக்கு அடுத்த தேர்தலில் என்னாச்சு, அதுக்கு அடுத்த தேர்தலில் என்னாச்சு, அதுக்கு அடுத்த தேர்தலில் என்னாச்சு, இப்போ என்ன வரும் அப்படின்றத நாம் கணிச்சு இதுதான் கருத்து கணிப்பு இன்றைக்கி வரணும். வேறு எவனும் மைக்கு தூக்கிட்டு போய் பொதுமக்கள்கிட்ட 4 கணக்கை பேசி பழகி அவங்களுடைய கருத்துக்களை வாங்கி இவனுக்கு கருத்து கணிப்பாக ஒரு வெளியிடுறதில்லை. இந்த சாம்பிள் சைஸில் சொல்கிறது எல்லாமே பொய்யா? எல்லாமே பொய். நான் சொல்கிறேன், நேஷனல் மீடியா வெளியிடுறத இந்த கருத்து கணிப்புன்றாங்க இல்லையா, அதுவே பொய்ன்னு நான் அடித்து சொல்லுவேன். அது ஒரு காலம் இருந்தது, கள ஆய்வுன்னு சொல்லி போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஊடகவியலாளர் போய் கஷ்டப்பட்டு வாக்குகள் வந்து எவ்வளோ வாக்கு இருக்குது, அது குறிப்பாக ஒவ்வொரு சமயத்தவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், பெண்கள், இப்படி வந்து அவங்ககிட்டெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி அதன் பிறகு கள நிலவரம்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பில் வெளியிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. இதேமாரி ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு 4-5 டேட்டா, ஒரு தேர்தலுடைய டேட்டா எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தொகுதியும் ஆய்வு. இப்போது ரங்கராஜ் பாண்டெல்லாம் எந்த இதுக்கு மைக்கு தூக்கிட்டு போனான் நான் கேட்குறேன். அவன் ஒவ்வொரு தொகுதி, இந்த தொகுதியில் இந்த முறை 7 வரி, இந்த தொகுதியில் அமோக வெற்றி பெறும் அப்படின்னு அவராக மயிர் சொல்கிறாரு. என்ன இது? ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு டிஸ்கஸிங் தான், வேறு ஒன்றுமே இல்லை. பண்ணிட்டு கருத்து கணிப்பு அதுமாரி தான் இப்போ நீங்கள் சொல்கிறது. இப்போ சீமான்னு வந்து 8 புள்ளி வாங்கிட்டு இருந்தால் 6 புள்ளி தான் வாங்குவார். இல்லை, திமுக வந்து இதில் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பண்ணலாம். திமுக மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி வந்து எல்லாருமே வச்சு ஐடி விங்குன்னு வச்சுருக்காங்க. அவங்க வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க ஐடி விங்க்கு. ஒரு லட்சக்கணக்கில் பல கோடிகளை செலவு பண்ணுறாங்க. இந்த என்ன நிறுவனம் இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் நிறுவனம் இருக்குது, சபரேஷன்து, அப்புறம் வந்து ஹைபேக் இருக்குது, ஐபேக்கு, அப்புறம் டிவிகேக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் காமன், இப்படி வந்து எல்லாமே இருக்குல்ல, நிறைய நிறுவனம். இதெல்லாம் பாருங்கள், போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 500-1000 பேர் வேலை செய்கிறாங்களா இல்லையா? நிச்சயமா பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிவிட்டு இதேமாரி உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரும் 10 ஃபோன் 20 ஃபோனை வச்சுக்கிட்டு அது வந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, அது வந்து ப்ரொமோட் பண்ணுறது, புரியுதுங்களா? இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கானுங்க ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். விஜய் வந்ததுனால நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவு. விஜய் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன எழுதி வச்சிங்க, திமுக தான் பின்னடைவு. கிறிஸ்தவ வாக்குகளை குறைஞ்சது 2% வாக்குகள் இதாகும். குறைஞ்சது 2%. இன்னொரு விஷயம் சார், இப்போது விஜயனால் திமுக வீக் ஆகிறத தாண்டி திமுக கூட்டணி கட்சிகள் வந்து
திமுக இப்போ வீக்கெண்ட் பண்ணுதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியாகுது. திமுக கூட்டணி எல்லாம் வந்து சரி கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து திமுக இந்த கடந்த 4-5 ஆண்டுகளாக வந்து திமுக கிட்ட வந்து எல்லாம் விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் எல்லாமே வந்து சரி கட்டியிருக்காங்க. திமுக அவங்க பண்ணுற ஊழல்லேருந்து இவங்களுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து போதும். அதை ஒன்றும் மாற்று கருத்து. ஆனால் இப்போது சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நாளைய முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வந்து வைக்கப்பட்டிருந்தது. திருமாவளவன் அந்த நிகழ்ச்சிக்கு போய் திரும்பி வரத்துக்குள்ளே அந்த பேனர் வந்து அங்கே கிழிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முதல்வரேன்னு சொல்கிறது, துணை முதல்வரேன்னு சொல்கிறது, வருங்காலமேன்னு சொல்கிறது எல்லா கட்சியில் நடக்கிறது தான். அந்த கட்சியில் ஆர்வ கோளாறுலாம் வைக்க தான் செய்வான். ஆனால் அது போயிட்டு வர்றதுக்குள்ளே நீக்கப்படுது. அதை வந்து திரும்ப இல்லை, அதன் பிறகு தலைமைக்கு போய் இதெல்லாம் தேவையில்லாமல் வச்சு குழப்பம் பண்ணாதீங்க கூட்டணிக்குள்ளே அப்படின்னு சொல்கிற நபர்கள் இருப்பாங்க. அதனால் நீக்கியிருப்பாங்க. பெரும்பாலும் வந்து தொண்டர்களுடைய ஆர்வத்தில் சில பேர் தலைவர்கிட்ட தொண்டர்கள் நெருக்கமாகணுன்றதுக்காக இப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அடித்து விடுறது. அது அந்த கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தாதுன்றீங்களா? இல்லை அது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால், கூட்டணி வந்து இந்த விஷயங்களெல்லாம் உள்வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னா அது மோசமான கூட்டணியாக தான் இருக்கும். ஏன் சொன்னால் இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. இப்போது வைகோ மதிமுக இருக்குது. மதிமுகவில் கூட வைகோவை முதல்வராக நினச்சி அந்த கட்சி தொடர்ந்து இருக்கலாமா இல்லையா? ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒவ்வொரு தொண்டர்கள் வந்து அந்த தலைவர் மீது வச்சுக்கல பற்று. இப்போ எப்படி விஜய் வந்து முதல்வரேன்னு சொல்கிறானுங்களா, இன்னும் ஓட்டு எவ்வளோ, இன்னும் களத்திலே இறங்கலை, அடுத்த முதல்வர்ன்ற ரேஞ்சுக்கே கொண்டு போகிறாங்க இல்லையா? நிச்சயமா இதே மாதிரி தான். அதெல்லாம் ஒரு பெருசாக பார்க்க முடியும். இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க வேலையில் தொடர்ந்து வெளியாகக்கூடிய செய்திகள், செங்கோட்டையன் அவர்கள் வந்து தன்னோட எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து அவர் டிவிகேல இணைவார் அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வெளியாகுது. செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட வந்து இதை குறித்து கேட்கும்போது அவர் வந்து மறுப்பும் தெரிவிக்காமல் இருக்கார். இதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், செங்கோட்டையன் டிவிக்கில் ஜாயின் பண்ணான்னா, திமுகவில் ஜாயின் பண்ணான்னா, தனியாக கட்சி ஆரம்பித்தா என்ன ஆக போகுது? யாருக்கும் பாதிப்பு இல்லைன்றீங்க? எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போனாங்கன்னா அவங்க நிழல் கூட அவங்க பின்னாடி போகாது. அந்த ஏரியாவில் கூட அவங்க செங்கோட்டையனை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல மனிதர்ன்ற பேர் எடுத்து வச்சுருக்கார். எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகுவார். அவர் வந்து அடித்தம் பிடிச்ச வேலை செய்ய மாட்டார். தொடர்ந்து ஒரே தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும் மைனஸ் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அவரை சார்ந்தவங்களை அவர் பெரிய அளவுக்கு வந்து ஊக்குவித்து அவருக்குன்னு ஒரு கோஷ்டியை உருவாக்கலை. புரியுதுங்களா? அதனால் செங்கோட்டையன் போகிறாருன்னு சொன்னால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலகீனம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி பலகீனமாக இருந்தால் 5 விசாக்கு அரசியல் பேசுகிற நம்மளே இவ்வளோ சிந்திக்கிறோன்னு சொன்னால் எடப்பாடி என்ன பண்ணுவாப்புல? விஷமாக இருந்தாலும் சரி, சைனைடு குப்பியாக இருந்தாலும் சரி, பல்லுக்கு ஓரமாக இடுக்கி வச்சுக்கிட்டு அவரை கூடவே வச்சுருந்துருப்பாவே இல்லையா? அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கேட்குறதெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரா இல்லையா? அப்போ அவரே வேண்டான்னு தள்ளி விடுறாருன்னு சொன்னால் அவங்க ஆய்வு பண்ணி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் செங்கோட்டையும் போனால் ஒன்றும் இல்லை, கட்சிக்கு பாதிப்பு இல்லை, போட்டோன்னு விட்டுருப்பாங்க. அவரால் ஆனால் எந்த ஒரு இம்பாக்டையும் அதிமுக எனக்கு தோணலை. அப்படி திமுகவுக்கு போனோம், ஏன் டிவிகேக்கு போனோம், டிவிகேக்கு பெரிய ஒன்றும் இல்லை, டிவிக்கு பெரிய ஒரு இது கூட வாய்ப்பே இல்லை. இப்போ நிறைய இருக்காங்க, நீ போ. அப்போது ஒரு கான்செப்ட்டு, ஏன்னா திமுக ஆதரவு ஊடகங்கள், அதிமுக ஆதரவு ஊடகங்கள், நாம் தமிழ் கட்சி ஆதரவு ஊடகங்கள், காங்கிரஸ் ஆதரவு ஊடகம் இப்படி இருக்கா இல்லைங்களா? அப்போது இருக்கிறவங்க வந்து எதிர்த்தரப்பு அந்த கட்சிக்கு கொள்கைக்கு எதிரான தரப்பில் உள்ளவங்க ஒரு ஊடக சந்திப்பு நடத்தாங்கன்னா இப்படிப்பட்ட நபர்கள் அப்படி கேள்விகள் வீசத்தான் செய்வாங்க. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுன்றீங்க? இல்லை, அதை வீசுவாங்க. ஆனால் அதுக்கு பதில் சொன்ன உடனே அது வந்து கோவப்படுறாரு, அடிக்க வர்றாரு அப்படின்னு பொங்குறீங்க பார்த்தீங்களா? இதே தான் தப்பு. அப்போ நீ என்ன பண்ணிடணும், ஏன்னா லூஸ் அவர் தான் கரெக்டாக தானே பதில் சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆரை பற்றி தானே கேள்வி, எஸ்ஐஆரை பற்றி தெளிவாக பேசுகிறாப்புல. நானும் தொடர்ந்து பேசிட்டு வரேன். எஸ்ஐஆரை திமுக எதிர்க்குது. அப்படி இருக்கும்போது திமுக பிஎல்ஓக்கள்லாம் யார்? திமுக அரசு ஊழியர்கள், திமுகவோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், பூத் லெவல் எல்லாமே வந்து இறங்கி ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் எதிர்த்துட்டு இன்னொரு பக்கம் ஆதரிக்கிறேன். இது எந்த விதமான அரசியல்? மம்தா பானர்ஜி என்ன பண்ணிச்சு? நான் என் மாநிலத்தில் வந்து நான் வந்து கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன், முடிஞ்ச தேர்தல் ஆணையத்தை வந்து அதிகாரிகளை வச்சு நடத்திக்கிட்டோம் அப்படின்னுச்சு. அதை மீறி வந்து நடத்தி தான் அவனு மத்திய அரசு ப்ரெஷர் போடும்போது தன்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை விட்டு ஒக்கமோரா நேற்று ஒரு 8 தேர்தல் ஆணையர்களை அடித்து வரட்டியிருக்காங்க. நேற்று மட்டும் வெஸ்ட் பெங்கால் பிஎல்ஓக்கள் யாரும் பொதுமக்கள் இல்லை, அரசு ஊழியர்கள்.
அப்போது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்ன திமுக உண்மையிலே நம்மளே வரவேற்கலாம்ல. இதுதான் சீமான் சொல்கிறாரு. இதை அந்த திமுக ஆதரவு ஊடகம் வந்து கேஸ் போட்டது நாங்கள் தானே. கேஸ் போட்டு வீட்டுக்கு தான் சார் ஒன்றும் கேஸ் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றின நாங்கள் திமுக தானே. நீங்கள் எப்படி திமுக போகிற சொல்லிங்க திரும்ப திரும்ப கேட்டால் அவருக்கு உண்டான பாணியில் அவர் பதில் சொல்கிறாரு. கோவம் வந்தால் வந்துட்டு போட்டாங்க. எஸ்ஐஆரில் குறிப்பாக இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. எஸ்ஐஆர் வந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர்னு சொல்லிட்டு ஒரு விதமான நெரேட்டிவை உருவாக்குறாங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களே பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் படித்து நீங்கள் வந்து தெளிவான நபராக இருந்தாலும் அந்த ஃபார்மை தூக்கிட்டு போய் அந்த பிவிஎல்ல கொடுத்துட்டு சார் இது எப்படி சார் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணணும்னு கேட்குற நிலை தான் இருக்குது. ஏன்னா அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் நானே எடுத்துகிட்டு போய் ஃபார்ம் அந்த பிஎல்ஓ அதிகாரிகிட்ட கொடுத்து இது எப்படி ஃபில் பண்ணணுன்னே தெரிலண்ணா. அவன் பார்த்தா ஒரு 10வது படித்த மாதிரி உட்காந்துக்கிட்டு அவன் எழுத்துக்களையும் இதையும் பார்த்தீங்கன்னா மோசமாக இருக்குன்னு நினச்சேன். என்னடா இந்த தமிழக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்ம இவ்வளோ தெளிவாக பல ஊடகங்களை நம்ம பேசக்கூடிய நம்மளே அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியல. ஆமாம், ஏன் சொன்னால் அதில் கேட்குற கேள்வி ஏன்னா இடக்கு முடக்கா பண்ணிவிட்டு கடைசியாக தேர்தல் ஆணையம் ஒன்று நீ வந்து இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களேன்றதுக்காக அங்கே போய் ஏதோ பெரிய அதிகாரிகள் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா அது எல்லாம் கை நாட்டுக்கு மாரி அந்த பிஎல்ஓக்கள் உட்காந்துருக்காங்க. தகுதி வாய்ந்த அதிகாரிகளை வந்து போதலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மையில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து நான் என் ஃபார்ம் முடிஞ்ச நான் அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த கையெழுத்து பார்த்தாவே தெரியுது 7வது 8வது படித்த பொண்ணு மாதிரி தான் இருக்காது. அந்த கையெழுத்து கீழே போடுறாங்களே கையெழுத்து அந்த சிக்னேச்சரே பார்த்தா ஒரு 7வது 8வது படித்த பொண்ணு மாரி தான் இருக்காது. இப்படி தான் இருக்காங்க பிஎல்ஓக்கள் எல்லாமே. அப்போது இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர்ன்றது ஒரு கொடுமை. அதாவது அப்பா பேர் கேட்கலாம், அம்மா பேர் கேட்கலாம், அப்பா சொந்த ஊர் எங்கே பிறந்தாருன்னு கேட்கலாம், அதெல்லாம் கூட கேட்கலாம். அப்பா அதாவது உங்கள் பேர், உங்களுடைய ஃபோன் நம்பரு, உங்களுடைய ஆதார் எண்ணு, வேறு உங்களுடைய அடையாளங்கள் எதுனா இருந்தால் ப்ளஸ்ஸு உங்களுடைய பாதுகாவலர், அதுக்கப்புறம் தான் அப்பா, அதுக்கப்புறம் அப்பாவுடைய அடையாள அட்டை, இது ஓட்டு போட்டிருந்தாலும் அவருடைய இது, அதுக்கப்புறம் அம்மா, அப்புறம் அம்மாவுடைய அப்பாவுடைய ஆதார் எண்ணு, அம்மாவுடைய ஆதார் எண்ணு, அவங்களுடைய இது, அதன் பிறகு மனைவி பிள்ளைகள் இப்படின்னு வருதுன்னு வைங்க. இப்போ இதை கூட ஓரளவுக்கு ஃபுல் பண்ணிடலாம். அந்த 2வது காலமும் 3வது காலமும் பற்றி குழப்பமும் வச்சு 2001க்கு முன்னாடி நீ தேர்தலில் ஓட்டு போட்டே இல்லை. இப்போ என்னைக்கே எடுத்துங்க 2001 நான் ஜெயிலில் இருந்தேன். 2001 நான் ஜெயிலில் இருந்தேன், ஓட்டு போடல. சரி, 2வது காலத்தை உங்கள் அப்பா ஓட்டு போட்டுருப்பார்ல, அது எங்கள் அப்பா 2001 எங்கள் அப்பா செத்து போயிட்டார், எங்கள் அம்மாவும் செத்து போயிடுச்சு 2001. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது செத்துட்டாங்க, உண்மையிலே இல்லை. அப்போ நான் எப்படி அந்த 2 காலமும் ஃபுல் பண்ணுவேன்? நிச்சயமா. சரி, அந்த காலம் ஃபில் பண்ண கூடாது. சரி, இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு இது இருக்குது, நீங்கள் வந்து ஃபில் பண்ண இது வந்து ஒன்று அதாவது இறந்துட்டாருன்னு சொல்லி எழுதினீங்க, அப்பா இறந்துட்டார், அம்மா இறந்துட்டாருன்னு எழுதி, அது கூட இல்லை. ஆனால் ஓகே, அவங்க அப்பா எங்கே ஓட்டு போட்டார், உங்கள் அப்பா ஸ்கூலில் எந்த வட்டத்தில், அந்த வட்டத்தில் அந்த இது எல்லாமே எழுதணும். ஓட்டர் ஐடி, எங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி. எங்கள் அப்பா 50 வருஷம் ஆயிடுச்சு இறந்து. எவ்வளோ? 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் கழிச்சு நான் எங்கள் அப்பாவுடைய ஓட்டு எங்கே போட்டான்னு தெரியுமா எனக்கு? வாய்ப்பே இல்லை. அவரே இருந்தாலும் சொல்கிறது கஷ்டம். 87 பிஃபோர் 87க்கு முன்னாடி நீங்கள் பிறந்தவராக இருந்தால் சான்றிதழை கொடுங்கன்றீங்க. 87க்கு பிறகு முன்னாடி நீயே சொல்கிற 87க்கு முன்னாடி பிறந்தவர்னு. 87க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தே இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. சில பேர் ஐயருங்க வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த இது பார்த்து அந்த 4 நட்சத்திரம் பார்த்து அந்த குறிப்பாங்க, அதனால் வச்சுருக்கலாம். இப்போ அந்த காலத்தில் யார் இப்போச்சும் வந்து குழந்தை பிறந்தோடனே பர்த் சர்டிஃபிகேட் கிடைக்குது, இருக்கா இல்லைங்களா? அதேமாதிரி டெத் சர்டிஃபிகேட் கிடைக்குது. அப்போ எங்கள் அப்பாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் இல்லை. அப்போது இதுதான் ஒரு விதமான ஒரு நெருடல் இருக்குது, குழப்ப நிலையிலே வச்சு. இப்போ உங்களுக்கு எடுத்தீங்கன்னா உங்கள் அப்பா எங்கே ஓட்டு போட்டாலும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா வயசு உங்களுக்கு சின்னது, இருக்கா இல்லையா? உங்கள் அப்பாவுக்கு வந்து 2001 ஓட்டு போட்டாரான்னா இல்லை, போடல. அப்போ அவங்க அப்பாவுடைய அப்பா எங்கே போட்டாரோ அவங்களுடைய அடையாளம் எதுனா இருக்கா, அதாவது ஆதார் இருக்கானோ ஏதோ இருக்கான்னு சொல்லி கேட்டால் கேவலமாக இருக்காது. இது முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாங்க. இது முஸ்லீம்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான ஒரு இதுவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதை உண்மையிலே அங்கே யாராலையும் அந்த ஃபார்மை வந்து உண்மையிலே எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஏதோ வேற்றுக்கிரகவாசிகள் அவங்க பேசுகிற ஒரு தனி மொழியில் ஃபார்ம் அடித்து கொடுத்த மாதிரி தான் இருக்குது, தெளிவாக இல்லை அதில். ஏன் இந்த கொண்டு வந்த தேர்தல் ஆணையரை கூட அவருடைய ஃபார்மை அவரே ஃபுல்லப் பண்ண முடியாது.
சரிங்க சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருக்கும் நேரத்துக்கு